மாறா, அவன் எங்கடா போயிருப்பான்? இந்த இடத்துல கொஞ்சம் போய் பாக்குறியாடா? ஆமா, இப்ப போய் தேட சொல்லுவ. அவனா வந்து பேசணும்னு பார்த்தா நீ மூஞ்சி திருப்பி போயிடுவ. அவனோட உங்களுக்கு எல்லாம் கௌரவம் பெருசா போச்சு இல்ல? என்னடா நீயும் இப்படி பேசுற? இது கௌரவ பிரச்சனை இல்ல மாறா, ஒரு பொண்ணோட மான பிரச்சனை. அப்பா அம்மா இல்லாம நம்ம தான் எல்லாமே நம்மளையே நம்பிதானே நம்ம வீட்டுக்கு அவ வந்தா. இன்னைக்கு அவளுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கும் போது நாம நம்ம ரத்தம்னு கார்த்தி பக்கம் பேசணும்னா அது அவளுக்கு நம்ம பண்ற துரோகமா ஆகாதா? இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் விஜய்க்கு தாண்டா சப்போர்ட்டா இருக்கணும். இல்லன்னா காலம் பூரா நம்ம மனசாட்சியை நம்மள அழிச்சிருவோம் மாறா. நீங்க சொல்றது என்னமோ சரிதான். ஆனா அதுக்காக கார்த்தி என்ன சொல்றாருன்னு அவர் தரப்ப நம்ம கேட்காம அவரை கட்டாயப்படுத்தி அவரை வாழ சொன்னா இதெல்லாம் தப்பு வலிமா. அது எந்த விதத்துல சரியா இருக்கும்? மீரா, 4 சுவத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயத்த இப்படி சபையில வச்சு நம்ம எப்படி பேச முடியும்? அப்படி பேசினா அதுக்கு என்ன நியாயம் கிடைக்கும் சொல்லு? தப்பே நடக்கலன்னு அவன் சொல்றான், அவன் நம்ம புள்ள. தப்பு நடந்துச்சுன்னு இவ சொல்றா, இவளும் நம்ம புள்ள. இதுல யார நம்ம எப்படி விசாரிக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேல தான் சுயநினைவிலேயே இல்லன்னு அவனே ஒத்துக்கிறான்ல. இப்ப நம்ம இதுல என்ன முடிவெடுக்கிறது வீரா? ஒரு ராத்திரி முழுக்க ஒரு வயசு பொண்ணு கார்த்தி கூட ரூம்ல இருந்திருக்கா. இதுக்கும் மேல நம்ம இத விசாரிச்சு தப்பு நடக்கல அப்படி இப்படின்னு ஏதாவது செய்ய வந்தா நம்ம கார்த்தியை வேணா காப்பாத்திடலாம். ஆனா விஜய், அவ வாழ்க்கை, அவ உசுறு, அவ மானம், இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? ஊரு உலகம் அண்ணனையும் இந்த குடும்பத்தையும் தானே அசிங்கமா பேசும். அதனால மேற்கொண்டு இந்த விஷயத்துல நம்ம யாரும் எதுவும் பேச வேணாம் வீரா. கார்த்தி, விஜய் புருஷன் பொண்டாட்டி, அவன் இவ கூட தான் வாழ்ந்து ஆகணும். இத யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. மாறா, ரொம்ப நேரம் ஆயிட்டே இருக்குடா. நீ கொஞ்சம் போய் அவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரியா? ஊடுத்த, அவன் என்ன குழந்தையா? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் உடனே ஏத்துக்கிட்டு போயிட முடியுமா? அதுக்குன்னு கொஞ்சம் டைம் விடணும். வந்துருவான். போய் எல்லாம் அவங்க வேலையை பாருங்க, போங்க. பாவண்டா அவன். அவன் யாரும் நம்மள எதுவும் சொல்லலன்னு கோபத்துல ஏதாவது. அவன் அப்படி பண்ண மாட்டான், போங்க.